அதிகமாக இருக்குது. திமுக அதிமுகவுடைய முன்னிலை இடைவெளி வந்து அதிகமாக இருக்கிறது. திமுக 110 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அதிமுக 85 இடங்களில் முன்னிலை வைக்கிறாங்க. இந்த அமர்வில் சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிமுக தரப்பிலிருந்து திரு ஜவஹர் அலி இணைந்திருக்கிறார். திமுக தரப்பிலிருந்து திரு ராஜீவ்காந்தி பங்கேற்றிருக்கிறார். ஐஜேகே தரப்பிலிருந்து திரு பிரவீன் காந்தி இணைந்திருக்கிறார். இடும்பாவனம் கார்த்திக் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இணைந்திருக்கிறார். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு ஜவஹர் அலி, முதல்ல கொஞ்சம் டஃப் ஃபைட்டாக மாறி இருந்தது தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட சூழலில். இப்போது இந்த இடைவெளி கூடியிருக்கு. நீங்கள் கருத்து கணிப்பு மேலெல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லைன்னு தான் சொன்னீங்க. இன்னொரு இடம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது ஜனநாயக திருவிழாவினுடைய மக்களுடைய வெளிப்பாடு இப்போ தெரிய போகிறது. கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யானவை என்பது இன்றைக்கு இப்போ ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய இந்த களத்தை வந்து பார்த்தாலே நல்லாவே தெரியுது. கருத்து கணிப்புகள்லாம் எந்த அளவுக்கு பொய்யான ஒரு மாயை உருவாக்கினாங்க அப்படி என்பதுக்கு இப்போ உள்ள நிலையை பார்த்தாலே தெரியும். ஏன்னா கருத்து கணிப்புலாம் அதிமுக கூட்டணிக்கு 50-60 தொகுதிகள் கூட கிடைக்காது என்று சொன்னது தான் கருத்து கணிப்பு. ஆனால் இன்றைக்கு 100 தொகுதி வரைக்கும் வந்து கூட்டணி கட்சிகள் பெற்றிருக்கக்கூடிய இன்றைய இப்பொழுது சூழ்நிலை இது ஆரம்ப கட்ட நிலை தான். இந்த ஆரம்ப சுற்றுகள் என்ன வேண்டியது, பல சுற்றுகள் என்ன வேண்டியது இருக்குது. ஆனால் இதுதான் வந்து இறுதி நிலை